திடீர் மச்சங்களும் வரும், பெண்களுக்குன்னு திடீர் மச்சங்களும் வரும். திடீர் மச்சம் எந்த நேரத்துல வருது, ஏன் வருது ஐயா? அதாவதுமா, வானமண்டலத்தில் இருக்க கிரகங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்தடுத்து ஒரு வேவ்ஸ் அது. அந்த வேவ்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை கணக்கிட்டு தான் நாங்கள் திசாபுத்தி அந்த பலன்னு சொல்கிறோம். அந்த அடுத்தடுத்த நிலையில் வரும்போது, ஏன் குழந்தை பிறந்திருக்கோம், இவனோட அமைப்புக்கு அந்த யோகமே கிடையாது. ஆனால் அந்த குழந்தை தான அது வந்து அந்த முன்னோர்களுடைய தவப்பையனா அவங்க தாத்தா பாட்டி வந்து பிறப்பாங்க. அவங்க பிறந்த பிறகு இவனுக்கு என்னென்னா போன சொத்து திரும்பி வரும். குழந்தை பிறகு ஏன் நீங்கள் ஒரு சின்ன சிம்பிளாக எடுத்துங்க, எப்போ கிராமத்தை விட்டியாப்பா வந்துட்டேன், என் புள்ள படிக்கணுங்க, அதுக்கு சிட்டிக்கு வந்துட்டேன். அவனால் கிராமத்தை விட்டு வர முடியாது. அவன் குழந்தைய படிக்க வைக்கணும், சிட்டிக்கு வரானா? என்னடா சைக்கிளை ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்டுறேன்னு? இல்லைங்க, என் பிள்ளைக்காதாங்க. அப்போ அந்த குழந்தையோட பிறப்பை ரசிக்கும் பொழுதும், அதுக்காக உயிர் வாழும்போதும், அந்த ஜாதகம் அது அந்த பக்குவ நிலைக்கு, சமூக ரீதியான பக்குவ நிலைக்கு வரும் வரை தாய் தந்தையர் தான் அதை அனுபவிப்பாங்க, தாத்தா பாட்டி தான் அனுபவிப்பாங்க. ராகு திசைலாம் வந்து ராகு திசை வந்து தாத்தா பாட்டி, சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்து அது தாய் வீட்லேயே தந்தை வீட்டிலே இருந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு.